ஆன்லைன்ல ரூ. 15,000 ரூ. 20,000 விக்கிற பொருள்லாம் வெறும் ரூ. 200 தானா? இதுபோல நல்ல கண்டிஷன்ல இருக்கிற லேப்டாப்லாம் ரூ. 2,500க்கே வாங்க முடியுமா? இது என்ன பொருள்னு எனக்கு சரியா தெரியல. நீங்க யாராவது இத பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்க வெள்ளிக்கிழமை அங்க மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா, எங்களுக்கு தொழுகைக்கு இடம் இருக்குமா? அப்படின்னு. இதுபோல கூட்டு தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க தாராளமா வரலாம். அப்படியே பக்கத்துல ஒரு கடையில பார்க்கும்போது, பிலிப்ஸோடைய சவுண்ட் பார் 2 வச்சிருந்தாங்க. இதோடைய பிரைஸ் என்ன? அப்படின்னு கேட்டேன். ரூ. 7,000 அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குற கண்டிஷன் நல்லாவே இருந்தது. 2மே வொர்க்கிங்கா? அப்படின்னு கேட்டேன். ஆமா தம்பி வொர்க்கிங் தான். வேணுனா நாங்க இங்கேயே செக் பண்ணி தர்றோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. அதனால தான் சொல்றேன். அப்படியே பக்கத்து கடையில பார்க்கும்போது ஒரு லேப்டாப் இருந்தது. இது என்ன லேப்டாப் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது அது ஒரு ஹெச்பியோட லேப்டாப். கண்டிஷன் நல்லாவே இருந்தது. டிஸ்ப்ளே எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருந்தது. இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 2,500 அப்படின்னு சொன்னாங்க. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி, நீங்க வேணா வாங்கி சர்வீஸ் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியே அவங்க கடையிலேயே பக்கத்துல பார்க்கையில ஒரு சோனி சவுண்ட் பார் இருந்துச்சு. இதோடைய பிரைஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ரூ. 8,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம அதை பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தேன். அப்ப பார்க்கும்போதுமே அது கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க கிட்டயே பார்த்தோம்னா ஒரு சோனி பிளே ஸ்டேஷன் கேசட் ஒன்று இருந்துச்சு. இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 50 கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதுபோக நிறைய கேசட் அவங்கள்ட்ட இருந்துச்சு. சரி இப்போதைக்கு நமக்கு எதுவும் கேசட் தேவைப்படாது அப்படின்றதுனால. ஆனா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிடி பிளேயர்ல போடுற மாரி இருந்துச்சு. இன்னொரு கேமரா ஒண்ணு இருந்தது அவங்ககிட்டயே. அத எடுத்து பார்த்தேன். டிஸ்ப்ளே எல்லாமே உடைஞ்சிருந்துச்சு. அவங்க கிட்ட நெறைய மொபைல்லாம் ஸ்பேருக்கு வச்சிருந்தாங்க. அது கூடவே ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு இருந்தது. இது என்ன பார்க்கறக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். ஆனா நல்லா வெயிட்டா இருந்தது. அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க இத யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. அவங்க கிட்டயே அடுத்து ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஹார்ட் டிஸ்கோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 400 சொன்னாங்க. என்ன காரணம் இவ்வளோ ரேட் ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னேன். மழை காரணத்தினால இவங்க கிட்ட எந்த இதுவுமே வந்து வியாபாரம் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால, இந்த வாரம் எல்லா பொருளுமே ரேட் ஜாஸ்தியா தான் இருந்தது. ஆனா இவங்க கிட்ட கண்டிஷன்லாம் பார்க்கையில நல்லா இருந்தது. வொர்க்கிங்கா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. நம்ம இந்த வாட்டி ஹார்ட் டிஸ்க் எதுவுமே நம்ம வாங்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கி வாங்கி நெறைய ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகாமயே போயிருச்சு. அதனால அதை போட்டு அங்கேயே செக் பண்றதுக்கு நான் டிவைஸ் எடுத்துட்டு போல. அதனால அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்துல பார்க்கையில சார்ஜர் அடாப்டர்லாம் இருந்தது. இது எவ்வளோன்னு கேட்டேன். ரூ. 100 சொன்னாங்க. கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். ரூ. 50 வேணா எடுத்துக்கோங்க. 2 பீஸா எடுங்க அப்படின்னாங்க. நமக்கு இப்போதைக்கு இது தேவைப்படாது அப்படின்றதுனால பிரைஸ் மட்டும் கேட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே அவங்கள்ட்ட பார்க்கும்போது என் கண்ணுல இன்னொரு ப்ராடக்ட் ஒண்ணு மாட்டுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்லெஸ் ஃபோன் தான். இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா டிஸ்ப்ளே மாத்திரம் லைட்டா டேமேஜ் ஆன மாரி இருந்துச்சு. பேட்டரி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பேட்டரியுமே இருந்தது. இப்போதைக்கு இந்த பேட்டரி ஒர்க் ஆகுமா? இல்ல ரீசார்ஜ் ஆகுமா? ரீசார்ஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. அதனால சரி இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படாது. நமக்கு என்னைக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இத வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அங்கேயே வச்சுட்டேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்க. இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 200 சொன்னாங்க. அவங்க கிட்டயே ஒரு கேமரா ஒண்ணு இருந்தது. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நெறைய பேர் கேமரா வேணும்னு கேட்குறீங்க. அதனால கேமரா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஆனா எல்லா கேமராலயுமே டிஸ்ப்ளே வந்து ரொம்ப ஒரு மாரி ஆயிடுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வெயில்லயே போட்டு வச்சுடுறாங்க. இந்த வாரம் தான் மழை பெஞ்சதுனால ஏதோ கொஞ்சம் பரவால்ல. வெயில் இல்லாம இருந்தது. ஆனா இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 200 சொன்னாங்க. ரூ. 200 வாங்குனாலும் டிஸ்ப்ளே நல்லா வேலை பார்க்காது அப்படின்றதுனால அங்கேயே வச்சுட்டேன். அவங்க கிட்டயே பார்க்கும்போது ஒரு சோனி வீடியோ கேமரா ஒண்ணு இருந்தது. இது பார்க்குற கேமரால லென்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பேட்டரிலாம் இருந்தது. ஆனா அந்த ஸ்விட்ச் மாத்திரம் இல்லாம போயிருச்சு இதுல. இதையுமே நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, சர்வீஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா வியூ பாயிண்டர் இல்ல. நெறைய ப்ராடக்ட்ட காணோம். சரி இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால, டிஸ்ப்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுவுமே கொஞ்சம் டேமேஜ் ஆன மாரி இருந்துச்சு. அதனால அங்கேயே வச்சுட்டு, இன்னொரு கேமரா ஒண்ணு இருந்தது. அந்த கேமராவாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த கேமராவுமே நல்லா இல்ல. ஏன்னா பேட்டரி கவர்லாம் இல்லாம இருந்தது. சரி ஓகே இந்த வாட்டி நமக்கு கேமராவுமே ஒண்ணுமே நல்லாவே கிடைக்கல. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, சைக்கிள் கடைங்கலாம் இருந்தது. இவங்க கிட்ட சைக்கிள்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ரூ. 1,800 ஸ்டார்ட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதே கியர் சைக்கிள்லாம் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, ரூ. 7,000 வரைக்கும் நாங்க சேல் பண்றோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழ குடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க கொரியருமே அவைலபிள்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே பக்கத்துல பார்க்கும்போது பொம்மை கடைங்கலாம் இருந்தது. இவங்க கிட்ட எவ்வளோன்னேன். ரூ. 20லேருந்து ரூ. 200 வரைக்கும் பொம்மை கடையெல்லாம் இருக்கு அப்படின்னாங்க. சரி இந்த வாட்டி நம்ம எந்த பொம்மையும் வாங்குற ஐடியால இல்ல. அதனால அங்கேருந்து பக்கத்துல பார்த்தா நெறைய ஸ்பீக்கர், ஹோம் தியேட்டர் இதெல்லாம் வச்சிருந்தாங்க.
ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு அப்படின்னாங்க. ஃபைனலாக 300 1000 வரைக்கும் இருக்குது, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி ப்ரைஸ் மட்டுமே கேட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். பழைய டிவிடி பிளேயரு, ஹோம் தேட்டரு இதுங்களுடைய ரிமோட் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு கேமராவுக்கு ரிமோட்டுக்கு இதெல்லாம் யாருக்கும் ரொம்ப கிடைக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த கடையில் ஹோம் தேட்டர் இருந்துச்சு. இவங்கக்கிட்ட ஹோம் தேட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 700 சொன்னாங்க. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான் தம்பி அப்படின்னாங்க. சரி, அவங்கக்கிட்டே பார்க்கும்போது ஒரு பிரிண்டர் ஒன்று இருந்தது. இந்த பிரிண்டர் நம்ம போன வாட்டி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். இந்த வாரமும் இந்த பிரிண்டர் இருந்தது. கண்டிஷனுமே நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இவங்கள்ட்ட அடுத்த வாட்டி போயில இருந்ததுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் வாங்கி தரேன். நீங்கள் யாராவது வேணும்னா வாங்கிக்கலாம். அப்படியே அங்கேருந்து அதை மாத்திரம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு கடையில் பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் ஒன்று இருந்தது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்ட்ரீம் பேஸ் ஸ்டேஷன் தான். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒய்ஃபை இதில் கொடுத்து எக்ஸ்டர்னல் பண்ணிக்கிற மாதிரி தான். கீபோர்டுமே வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சான்னு பார்த்தேன். கண்டிஷனுமே நல்லா இருந்துச்சு. சரி, நமக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றக்காண்டி அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தப்போ தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். இதை நான் போன வாட்டி உங்கள்கிட்ட வீடியோவில் கேட்டிருந்தேன். இது என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது யாரும் கமெண்ட் பண்ணல. இது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த ஸ்கேனரை வச்சு குழந்தையோடைய சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பல்லாவரத்தில் பல இரும்பு கடைகளுக்கு வருது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. இதெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையாமா, அதனால இதையெல்லாம் பழசில் போட்டாங்க அப்படின்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.